31வது தென்மண்டல முதலமைச்சர் மாநாடு நடந்திருக்குப்பா. அதுக்கு நம்ம தங்கக்கட்டி அவங்க தான் முன்னாடி போயிருக்காங்க. ஏன்னா எல்லா அமைச்சர்களும் போயிருக்காங்கல்ல. அப்போ அதுக்கு தலைவர் அமித்ஷா, நம்ம தங்கக்கட்டி பார்த்தோம்னா துணைத் தலைவர் அப்படின்னு இத்தனை பேர் இருக்காங்க முதலமைச்சருக்கு. நம்ம பிள்ளை மட்டும் துணைத் தலைவராக அங்கே போய் பங்கேற்றுக்காங்க. போனவுடனே பார்த்தோம்னா ஆரத்தி எடுத்து அப்படியே திருஷ்டி போடுற மாதிரி ஆரத்தி எடுத்து அவரை உள்ளே கூட்டி போகிறாங்கப்பா. போனதே சாக்குன்னு பார்த்தோன்னா அமித்ஷாவை போய் பார்க்குறாரு. முதல்ல அவர்கிட்ட தனியாக போய் பார்க்குறாரு. பார்த்தோம்னா அவருக்கு கையில் பொன்னாடை கொடுத்துட்டு புக்கையை கொடுத்துட்டு கையில் ஒரு பை ஒன்று கொடுக்குறாரு. நாங்கள் என்னடா அது பை தனியாக வேறு கொடுக்குறாரு, மோடி மாதிரி சாக்லேட்டுக்கிட்டு கொண்டு போயிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எங்கள் வீட்டிலேயே நாங்கள் சமைச்சேன், வீட்டு சாப்பாடு உங்களுக்கு கொண்டாந்துருக்கேன்னு சொன்னோடனே அமித்ஷா சிரிச்ச முகத்தோடு அந்த பையவும் வாங்கிக்கிறாருப்பா. இப்படி போயிருக்கும்போது அந்த முதலமைச்சர் மாநாட்டில் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. பார்த்தோம்னா சந்திரபாபு நாயுடு, அப்புறம் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் எல்லாருமே வந்துட்டாங்க. அதிலே ரொம்ப எங்காக இருக்கவர் நம்ம தலைவர் தான் இருக்கார். எல்லாரும் இருக்க இவர் தான் போய் அமித்ஷா போய் நின்று கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு அமித்ஷாவுக்கு பக்கத்தில் இவர் உட்காந்துருக்காருப்பா. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பார்த்தோம்னா எல்லாருமே இவர் தான் அப்படியே கண்ணி வைக்காமல் பார்க்குறாங்க. அதில் ஒரு பொம்பளை பிள்ளை அங்கே உங்களுக்கு இந்த பொண்ணாடையெல்லாம் கொடுக்குறாங்க. பொக்கையில் கொடுக்கும்போது தட்டில் வச்சு கூட கொடுக்குறாங்களா. அது ஒரு பொண்ணு அப்படி கொடுத்துட்டு அப்படி ரெண்டு பாரு அப்படி கூட 2 தடவை பார்க்கும். அப்படி பார்த்துட்டு அது முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு வரும். நானாக நினச்சிக்கிட்டேன், எப்போ தம்பி தங்கக்கட்டி நீ இம்புட்டு அழகாக இருந்தான்னா உன் தங்கச்சியெல்லாம் ஏன் இப்படி பார்க்க மாட்டாங்க, நம்ம அண்ணனை அப்படி பேர் 50 பேர் ஊற்று பார்க்குறாங்களே அப்படிங்கிற ஒரு தோரணையில் அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு போயிடுச்சுக்கிறது எனக்கே ஊகமாக தெரியுது. என்ன எந்த இடத்துல வேணாலுமே திஷ்டி கழிகிற மாதிரி தான் இவருக்கு எல்லாமே நடக்குதுப்பா. ஆனால் என்ன பார்த்துக்குங்கப்பா, இவர் என்ன பண்ணாங்க, டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்க்க முடியல. இங்கே பார்த்தோம்னா பெங்களூருக்கு வரணும்னு சொன்னோம்னா பெங்களூருக்கு இப்போ வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயற்கையாக பார்த்தோம்னா மழையை திறந்து விட்டவொடனே மடமடம்னு கொட்டுறோன்னே தன்னால் கர்நாடகா பிடிச்சிக்கிட்டு தண்ணி தன்னால் வந்துருச்சு. இப்போ பாருங்களேன், யார் வரக்கூடாதுன்னு சொல்லி நினச்சாங்களோ இன்றைக்கி தமிழ்நாட்டை தேடி தங்கக்கட்டியை தேடி டெல்லியும் வந்திருக்கு, இங்கிட்டு கர்நாடகா வந்திருக்கு. இது ரொம்ப ஆச்சரியப்பட விஷயம் இல்லைப்பா. இதெல்லாம் எதிர்த்தகட்சிக்காரங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வயிறு மாதிரி பார்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் ஒன்றும் நம்மளால் செய்ய முடியலையடா அப்படின்னு சொல்லிட்டு 2022க்கு பிறகு 2026 தளபதி வந்த பிறகு தான் இந்த மாதிரி நடக்கணும்னு ஒரு ஏற்பாடு. இது கடவுளாக செஞ்சது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.